நீங்க துபாய்க்கு விசிட் விசால வந்து வேலை தேடி வரீங்களா? தம்பி போயிடு. அப்போ நீங்க நெறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். அது என்னன்னா, இங்க விசிட்ல வந்துட்டு வேலை கிடைக்குதோ இல்லையோ, இங்க நீங்க செலவு பண்றதுக்கு இந்தியன் ரூபீஸ ஏஐடியா கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு வருவீங்க. அந்த அமௌண்ட்ட இந்த 2 மாசத்துல நீங்க எப்படி வச்சு மேனேஜ் பண்ண போறீங்க? அதான் மேட்டரு. அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு யுஏஇல ரிலேட்டிவ்ஸ் இருந்தா வேலை வாங்கி குடுங்கன்னு மட்டும் போய் கேட்றாதீங்க. ஏன்னா நான் கேட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோனே எடுக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. நம்மள நாமளே பாத்துக்கிட்டாதான் உண்டு. எனக்கு இங்க ரொம்ப தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தவர் இருந்தாரு. அவர் தான் என்ன ஏர்போர்ட்ல இருந்து ரிசீவ் பண்றதுல இருந்து எனக்கு ரூம் பார்த்து குடுக்குற வரைக்கும் அவர் தான் எனக்கு வந்து ஃபுல்லா ஹெல்ப் பண்ணாரு. எந்த அப்ளிகேஷன்ல வேலைக்கு அப்ளை பண்ணணும், அப்புறம் வந்து மெட்ரோல எப்படி போணும், ரெட் லைன்னா என்ன, கிரீன் லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சொல்லிக் குடுத்தாரு. நான் அந்த அண்ணன் சொன்ன அப்ளிகேஷன்ல கன்டினியூஸா அப்ளை பண்ணிட்டே இருந்தேன். 17 டேஸ்லயே வேலை கிடைச்சிருச்சு. உன்னுடைய நல்ல குணத்துக்கு உண்மையிலேயே நீ ராஜா தான். ரைட். நீங்க இதே மாரி விசிட்ல வேலை தேடி வரீங்க அப்படின்னா, வேலை கிடைக்கலன்னா ஃபீல் பண்ணாதீங்க. நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா கிடைக்கும்.